Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 11th May 2024. இந்த வீடியோவை ஒரு 2:30க்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 3 o'clock ரீச் ஆயிரும். இந்த வீடியோ ஆக்சுவலாக நீட் எக்ஸாம் நான் நல்லா பண்ணியிருக்கிறேன், கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் இருந்து தேவைப்படும். இந்த நம்ம வீடியோ ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம போடுற இந்த வீடியோ ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் டிப்ஸ் அப்படிங்கிறது 2வது ரவுண்டிலிருந்து தேவைப்படும். எஸ்பெஷலி பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹையர் மார்க் வாங்கிறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இதில் கொடுக்குற எல்லா விஷயங்களையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் அப்படின்னா என்ன, ரீஅலாட்மெண்ட்னாலும் அப்கிரேடேஷன்னாலும் ஒன்று தான். இதில் என்னென்ன விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்லைடை நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுவோம். அது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் அதுக்கான ஸ்லைடை ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ 3 கேட்டகரியாக நான் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும், எனக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப் இருக்குது, நான் இப்போது ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன் அப்படின்ற மாணவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆர்டரில் இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு காலேஜ் பேர் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த மாணவருக்கு இந்த காலேஜெல்லாம் அவருடைய விருப்பப்படி சாய்ஸஸ் எழுதியிருக்கார். ஓகேங்களா? இப்போ அந்த மாணவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். சரி, இப்போது இந்த ஆர்டரில் நான் எழுதுகிறேன். என்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா, எப்படியாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிட்டா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஸ்டான்லி கிடச்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா கீழ்பாக் கிடச்சா பரவாயில்ல, மதுரை கிடச்சா பரவாயில்ல, கோயம்புத்தூர் கிடச்சா பரவாயில்ல, தஞ்சாவூர் கிடச்சா பரவாயில்லைன்னு ஒவ்வொன்றா என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, இது முழுக்க என்னுடைய விருப்பம்தான். புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி உங்களுக்கான விருப்பம் என்ன இருக்குதோ அந்த மாதிரி இப்போ எழுதிக்கிங்க. சரியா? எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன், கவுன்சிலிங்கில் ஆன்லைனில் சாய்ஸஸ் ஃபில்லப் பண்ணுறேன். ஃபில்லப் பண்ணினதுக்கப்புறம் நான் எழுதுன இந்த ஆர்டரில் எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு எந்த காலேஜ் கிடைக்குது, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. இது எப்போது, ரவுண்டு 1ல். சரியா? ரைட். இப்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த 4 என்னுடைய ட்ரீமாக இருக்குது. எஸ்பெஷலி எம்எம்சி கிடச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ரவுண்ட் 1ல் என்ன காலேஜ் கிடச்சிது, திருநெல்வேலி காலேஜ் தான் கிடச்சிது. ஸோ ரவுண்ட் 1ல் எனக்கு கிடைச்ச காலேஜை வச்சு நான் என்ன பண்ணுறேன், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், வெயிட்டிங் ஃபார் ரவுண்ட் 2. ரவுண்டு 2ல் திரும்பவும் கால் ஃபார் பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த நாளை வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி கால் ஃபார் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ கால் ஃபார் பண்ண உடனே ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சீட் மேட்ரிக்ஸில் எத்தனை காலேஜ் இருக்குதோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜும் உங்களுக்கு அதில் விசிபிள் ஆகும். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, அது போக ஆல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, கவர்மெண்ட் பிடிஎஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்க்ரீனில் தெரியும். ஓகேவா? அப்போது அதுதான் ஃபஸ்ட்டு டைனிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு டைனிங்கில் உங்களுக்கு எல்லா மெனுவும் அவைலபிளாக இருக்கும். சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, ஸ்வீட்டு, காரம், அப்பளம், பாயாசம், உப்பு, ஊறுகாய் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது எனக்கு இது எல்லாமே ஃபஸ்ட்டு டைனிங்கில் கிடச்சிது, ஃபஸ்ட்டு பந்தியில் கிடச்சிது.
அதனால் நான் எல்லாத்தையுமே சாய்ஸ் ஃபில் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு திருநெல்வேலி காலேஜ் கிடச்சிது, போய் ஜாயின் பண்ணிட்டேன் ரவுண்ட் 1ல். ஆனால் இந்த மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றில் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ ரவுண்டு 2க்கு நான் என்ன பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்க்குறேன். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணணும், என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நான் திரும்பவும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போது ரவுண்டு 1ல் சீட் எடுத்தது போக மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சீட் எடுத்திருப்பாங்க. இப்போ ரவுண்டு 2ல் எந்தெந்த காலேஜஸில் அவைலபிலிட்டி இருக்குதோ அந்த காலேஜஸ் மட்டும்தான் காமிக்கும். எப்படின்னா ஃபஸ்ட் பேட்சில் போகிறவங்களுக்கு, முதல் பந்தியில் போகிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் டிஸ்பிளே பண்ண எல்லா ஐட்டமும் அவைலபிளாக இருக்கும். அதுவே ரெண்டாவது டைனிங்கில், மூணாவது பந்தியில் போகிறவங்களுக்கு கூட்டு தீர்ந்துருக்கலாம், இல்லைன்னா ஸ்வீட்டு தீர்ந்துருக்கலாம், இல்லைன்னா அப்பளம் தீர்ந்துருக்கலாம், இல்லைன்னா வடை தீர்ந்துருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ நான் சொன்னது இந்த கல்லூரியில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் ஃபில்லப் ஆகிருக்குதோ அது போக ரிமைனிங் தான் இருக்கும். இல்லை எல்லா காலேஜிலுமே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னாலுமே கூட நம்ம என்ன கேட்டகிரியோ, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசி கேட்டகிரின்னா பிசியில் வேக்கன்சி இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா அன்ரிசர்வ்டில் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வேக்கன்சி இருந்தால் காமிக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து வேக்கன்சி லிஸ்ட்டை எப்படி நம்ம பார்க்கணும், காலேஜையும் பார்க்கணும், அது போக கேட்டகரியும் பார்க்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ ரெண்டாவது ரவுண்டில் எல்லா காலேஜ்லேயுமே ஒவ்வொரு சீட் 2 சீட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இப்போ 36 காலேஜும் வேக்கன்சி இருந்தாலுமே கூட நான் என்ன பண்ணக்கூடாது, 37ஐயும் சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடாது. ஏங்க சார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி திருநெல்வேலி காலேஜில் இருக்கிறேன். 37ஐயும் கொடுத்தேன்னா எனக்கு திருநெல்வேலியை விட்டுட்டு வேறு எங்கேயாவது இங்கே ஏதாவது கிடச்சிருச்சு, இந்த காலேஜெல்லாம் நல்ல காலேஜ் தான், ஆனால் என்னுடைய ப்ரியாரிட்டியில் நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன், 1 2 3 4 5 5வது ஸ்டெப்பில் இருக்கிறேன். அப்போ நான் அப்கிரேடேஷன் பண்ணித்தான் மேலே போகணும். புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணுறேன், மேல் நோக்கி தான் போகணும், கீழ் நோக்கி வரக்கூடாது. இந்த கீழ் நோக்கி வருதல் அப்படிங்கிறது என்னது, என்னுடைய சாய்ஸஸில் கடைசியாக இருக்குது, எங்கள் ஊருக்கு இதெல்லாம் தூரமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், திருநெல்வேலி காலேஜில் இருக்கிறேன்னா இந்த கீழே இருக்கிற எதையும் நான் கொடுக்கக்கூடாது. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் அதாவது அப்கிரேடேஷன் கொடுக்குறேன்னா, இப்போ ஆல்ரெடி நான் வந்து சேஃபாக திருநெல்வேலியில் இருக்கிறேன்னா ரிமைனிங் இருக்கிற 1 2 3 4 5 6 இந்த காலேஜஸை மட்டும்தான் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ எம்எம்சி கிடச்சா எம்எம்சி எடுத்துக்குவேன், ஸ்டான்லி கிடச்சா ஸ்டான்லி எடுத்துக்குவேன், கீழ்பாக் கிடச்சா எடுத்துக்குவேன். இன்னொன்று கிடச்சா நான் உடனே போயாகணும். ஏன் சார் அப்படின்னா, ரெண்டாவது ரவுண்டில் எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு யூ ஷுட் கோ, யூ மஸ்ட் கோ. உங்களுடைய ஆல்ரெடி இப்போ திருநெல்வேலி காலேஜில் நான் இருக்கிறேன், நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்குது. இல்லை சார் எனக்கு வேண்டாம், நான் வந்து திருநெல்வேலியிலே இருந்துக்கிறேன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. திருநெல்வேலி காலேஜ் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆட்டோமேட்டிக்காக ஆனதுக்கப்புறம் தான் கீழ்பாக் அலாட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்படி தான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் டு கவர்மெண்ட் காலேஜ் என்ன பண்ணணும், ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் கொடுக்கணும். சரி, ரெண்டாவது கேட்டகரி என்ன சார் அப்படின்னா, ப்ரைவேட் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதாவது எனக்கு ரவுண்ட் 1ல் ப்ரைவேட்டில் செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜ் கிடச்சிது. இப்போ நான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு. இப்போது எனக்கு இருக்கிற இமேஜில் இத்தனை ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? எனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா படிக்கட்டுகள் இருந்தால் அதையும் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய புரிதலுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் 1ல் என்னோடய கட் ஆஃபுக்கு எனக்கு என்ன கிடச்சிது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, அதுக்கு பதிலாக பிஎஸ்ஜி தான் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், பிஎஸ்ஜி கிடச்சிது சார், நான் போய் உடனே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பிஎஸ்ஜியில் போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் நான் போயிட்டு ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது
என்னுடைய ஆசை என்னவாக இருக்கும், இங்கே வந்து பிஎஸ்ஜி ரவுண்ட் 1 கிடச்சிருக்குது. ஆனால் எப்படியாவது அடுத்த ரவுண்டில் எனக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 37 கவர்மெண்ட் காலேஜும் ஃபில்லப் பண்ணிட்டேன். 38ஆவதாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜை சாய்ஸஸில் நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? இப்போ 2வது ரவுண்டில் இதே போல் ரீஅலாட்மெண்ட்டுக்கு, அதாவது அப்கிரேடேஷனுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இப்போது எனக்கு என்னுடைய ரீஅலாட்மெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லா கல்லூரிகள்லேயும் வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு ப்ளஸ் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை இது எல்லாம் காமிக்கும். அதுக்கு கீழே ப்ரைவேட்டும் காமிக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவும் காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் ஆல்ரெடி எங்கே இருக்கிறேன், செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டாவில் தான் இருக்கிறேன். அதுலேயும் என்னுடைய ஃபஸ்ட் ஆப்ஷன் பிஎஸ்ஜியாக தான் இருந்துச்சு. அப்போ பிஎஸ்ஜியே கிடச்சிருச்சு எனக்கு. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், 2வது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் கொடுக்கும்போது இதுக்கு கீழே இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸை செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸை எதுவும் சாய்ஸஸில் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் இருக்கிறேன். திரும்பவும் செல்ஃப் ஃபைனான்ஸே கொடுத்தேன்னா ஒருவேளை எனக்கு வேறு ஏதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடச்சிருச்சுன்னா நான் இங்கேருந்து கீழே வர்ற மாதிரி ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? என்னோடய ப்ரியாரிட்டியிலிருந்து நான் கீழே இறங்குற மாதிரி ஆயிடும். இப்போ ரவுண்ட் 2ல் நான் என்ன பண்ணணும், ரிமைனிங் இருக்கிற 37 காலேஜஸை நான் சாய்ஸ் கொடுத்தேன்னா இப்போது செல்ஃப் ஃபைனான்ஸ்லேருந்து எங்கே போயிடுவேன், கவர்மெண்ட் காலேஜில் வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில், எனக்கு அதுக்கான கட் ஆஃப் இருக்கும் பட்சத்தில் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவேன். இது வந்து 2வது டிப்ஸ். 3வது டிப்ஸை எல்லாரும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்குது. இந்த ட்ரிக்ஸை மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இதனால் நிறைய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு என்னை வந்து திட்டலாம், இல்லைன்னா ஏதாவது சாபம் கூட விடலாம். என்னது அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்ட் 1ல் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 1ல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். ரவுண்ட் 2ல் வெயிட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிதுன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறக்காக ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு 4.5 lakhஸோ இல்லை 4.4 lakhஸோ இல்லைன்னா 4.3 lakhஸோ பணம் கட்டுவீங்க. அது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அலாட்மெண்ட் அப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு. திரும்பவும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கல்லூரிக்கு நேரடியாக, ஓகேங்களா, இண்டிவிஜுவலாக போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு அது போக கல்லூரியில் தனியாக ஃபீஸ் வாங்குவாங்க. அது எவ்வளவு அப்படிங்கிறது காலேஜுக்கு காலேஜு மாறுபடும். உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் மைண்டில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ரவுண்டு 2 முடிகிற வரைக்கும் ஹாஸ்டலுக்கு அட்மிஷன் போட வேண்டாம். ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, நம்ம ஹாஸ்டலில் அட்மிஷன் போட்டுட்டா ஹாஸ்டலுக்கு தனியாக என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், அதாவது காசன் டெபாசிட் கட்டணும். அதுக்கப்புறம் அங்கே தேவையான அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கணும். அப்போது இந்த ரவுண்டு 2 முடிகிற வரைக்கும், ரவுண்டு 2 ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிதுன்னா நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு இதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஒரு சில கல்லூரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேன், ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஒரு வேலை கட்டியிருந்தீங்கன்னா, ஓகேங்களா, அப்படி சொல்லலாம். அதனால் நம்ம ரவுண்டு 1ல் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்குதுன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு டியூஷன் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு ஹாஸ்டல் அட்மிஷனை வந்து நாங்கள் ரவுண்டு 2க்கு அப்புறம் போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்துடலாம். இப்போ ரவுண்ட் 2ல் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிதுன்னா அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜிலிருந்து எங்கே போய்க்கலாம், கவர்மெண்ட் காலேஜுக்கு போயிடலாம். உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே போயிடலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் வந்து அதே காலேஜில் ரீடைன் ஆகிட்டு இப்போ எனக்கு ஹாஸ்டலில் கொடுங்க, அட்மிஷனை கொடுங்க அப்படின்னு ரவுண்ட் 2 ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான கவுன்சிலிங் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ போட்டதுக்கான எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். SAPVS யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. யூடியூப்லேருந்து எனக்கு மெசேஜ் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் UG 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் நீட் UG 2024 ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், அதே போல் நெய்பர்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சேனலுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறேன். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட் இதே மாதிரியான ஒரு வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day, thanks for watching. இப்போது நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. நான் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு விரும்புகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு அறிவிப்பு. என்னது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. டில் த அட்மிஷன் வரைக்கும், அதாவது மெடிக்கல் காலேஜில் நான் போய் ஃபஸ்ட்டு டேயில் நான் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னா, உங்களுக்கான பாசிபிள் மார்க்குக்கு உங்களுக்கான பாசிபிள் காலேஜ் அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயோ எந்த ரவுண்டில் கிடைக்குதோ, இல்லை ஃபஸ்ட்டு செகண்டில் கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ரவுண்டில், இல்லைன்னா ஸ்டே ரவுண்டில், எந்த ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ரவுண்டு வரைக்கும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த ரவுண்டில் உங்களுக்கான அலாட்டட் சீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாள் சேர்கிற வரைக்குமான முழு வழிகாட்டுதல் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் வழங்கப்படும். இதில் எந்த விதமான அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்ததுனாலும் 1-to-1 நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட ஃபோனில் வந்து உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் நேரங்களில் நம்ம வந்து வீடியோ கால்லையும் ஜூம் மீட்டிங்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூம் மீட்டிங் அண்ட் வீடியோ கால் மீட்டிங் அப்படின்றது எல்லாமே ப்ரைவேட் மீட்டிங் தான். இதில் வந்து வேறு யாரும் இதில் கலந்துக்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, மாணவர்களும் பெற்றோர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு நம்மளுடைய எல்லா ப்ரைவசியையும் அதை வந்து பப்ளிக்காக சொல்கிறது நாங்கள் விரும்பலை. ஸோ உங்கள்கிட்ட 1-to-1 வந்து நான் காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறக்காக அந்த ஜூம் மீட்டிங் வந்து பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அது போக நான், இவங்க மட்டும்தான் கலந்துக்குவோம். அதை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது முழுக்க ப்ரைவேட் மீட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் வரும், நான் அப்போ மட்டும் டவுட்டை கேட்டுக்கிட்டுமா அப்படின்னா தாராளமாக கேட்டுக்கலாம். அதையும் நம்ம வந்து 1 or 2 டவுட்ஸையும் த்ரூ ஃபோன் காலில் பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லைன்னா வந்து நான் கிராஷ் கோர்ஸ் படித்தேன், சரியான மார்க் வரல. இல்லைன்னா இப்போ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். 11th நான் 12th போகிற ஒரு கேண்டிடேட்டு. எனக்கு வந்து நீட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும், கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.